வெற்றிவேல் முருகனுக்கு குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமக. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாं விசேஷே பவரோகிணாं நிதயே சர்வ வித்யானாं ஸ்ரீ தக்ஷாமூர்த்தே நமः. ஓம் பத்ரம் கர்ணேபிः शृणुयाम देवाः भद्रं पश्येमाहिर्यजत्राः स्थिरैर्वैश्चुवास्मस्तनूभिः यक्षेम देवहितं यदायुः. स्वस्ति न इन्द्रो वृद्धसर्वाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति न साक्षर्यो अरिष्टनेमिः स्वस्ति न बृहस्पति तदातु. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு கோபால புரதாபினி உபனிஷத்தினுடைய 11வது மந்திரத்தை சிந்திக்கலாம். யார் குரு? பிரம்மா குரு. யார் சிஷ்யர்கள்? ரிஷிகள் எல்லாம் சிஷ்யர்கள். அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் அவங்க சொல்லிட்டு வராரு. அதில் மந்திரங்கள் அவர் பற்றிய அந்த பரம்பரையில் நாங்கள் சுவைப்பது எப்படி, எப்படி அனுபவம் கொள்வது, எப்படி அனுபூதி கொள்வது. பக்தியிலையும் அனுபூதி உண்டு, யோகத்துலேயும் அனுபூதி உண்டு. ஆனால் அது டெம்பரரி. ஞானத்தில் அனுபூதி உண்டு, அது நிரந்தரம். அதனால் பக்தியை தாண்டி யோகத்தை தாண்டி ஞானத்தை நோக்கி பயணிக்கிறதுனால ஞானிகள் மேலானவர்களாக நுட்பமானவர்களாகவும் பார்க்கப்படுகிறது. 33% அந்த கணக்கு போட்டால் கரெக்டாக வரும். ஏற்றத்தாழ்வு இல்லை, நுட்பத்தை பொறுத்து, டெக்னாலஜி பொறுத்து. காரில் போனால் ஒரு டெல்லிக்கு 2 நாள் ஆகுது அப்படின்னு சொன்னால், ட்ரெயினில் போனால் 1.5 நாள் ஆகுதுன்னு வச்சுங்க. ஃப்ளைட்டில் போனால் இப்போ எது மேலானது? டெக்னாலஜி படி ஃப்ளைட்டு ஈஸி, டைம் மிச்சம், அலைச்சல் கிடையாது. அப்படி கணக்கு போட்டு பார்க்கும்போது ரிஸ்க்கு இருக்குது, எல்லாத்துலேயும் ரிஸ்க்கு இருக்குது. போகிறவன் போயே தீருவான், அவனை யாரும் தடுக்க முடியாது. வரவன் வந்தே தீருவான், அவனையும் யாரும் தடுக்க முடியாது. வேண்டான்னு யாராலும் கொடுக்கப்படுகிறது, வேணும்னாலும் கொடுக்கப்படுறது இல்லை. எல்லாம் மாறி மாறி நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த பக்திங்கிற முதல் நிலையை தொட்டு அதை தாண்டி நடுவுக்கு யோகத்துக்கு வந்து அதுக்கப்புறம் ஞானங்கிற சிகரத்துக்கு ஏறணும். அதுதான் வாழ்க்கை உயர்வு இருக்குது. இல்லைன்னா ஆடு மாடு மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துட்டு மறுபடியும் செத்து போக வேண்டியதுதான். அந்த வாழ்க்கை நமக்கு வேண்டாங்கிறதுனால தான் அதில் விழிப்புற்றவர்கள் இங்கே சிகரத்தை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீங்க. வெளிப்படையாதவன் வெளிப்படைய போகிறதில்ல. அவன் எப்போ வெளிப்படைவான், எந்த ஜென்மாவில் வெளிப்படைவான், எப்போ அவனுக்கு புண்ணியம் தலை தூக்கும், யார் அவனுக்கு அவனை தட்டி எழுப்புவா, யார் அவனுக்கு உயிரை கொடுத்து பேசுவா, இதெல்லாம் பல நிலைகளை கடந்து தான் நீங்கள் வந்திருக்கீங்க. புரியுதா? அதனால் இப்போ இவர் இந்த அனுபவம், பரம்பொருளை அனுபவிக்கிறத அனுபூதி ஆகிறதுக்கு வழிமுறை இருக்கா? உபாசனாவை கேட்குறாரு, ஞானத்தை கேட்கல, உபாசனா கேட்குறாரு. பக்தர்களுக்கு பக்தி மட்டும் இருந்தால் பத்தாது, யோகமும் இருக்கணும், ஞானமும் இருக்கணும் சொல்லக்கூடியது. இப்போ பக்தர்கள் என்ன பண்ண, விளக்கு ஏற்றுங்க, விளக்கு இங்கே ஏற்றக்கூடாதுன்னு அங்கே தான் ஏற்றுறான். அது கண்ணா பின்னான்னு எப்படியெல்லாம் தோணுதோ என்னன்னோ. அப்போ என்ன அர்த்தம்? பக்தி இருக்குது, அறிவு இல்லை, ஞானம் இல்லை. அப்போ எது முறையானது? 3 இருக்கணும் தான் முறையானது. ஒன்று கடந்து அடுத்ததுக்கு போகணும், ப்ரொமோட் ஆகணும். ஒரே இடத்துல நிற்பேன், அங்கேயே நீ தண்ணி கூட ஒரே இடத்துல நின்னா அது கெட்டு போயிடும். ஓடிக்கிட்டே இருக்கணும், நகர்ந்துக்கிட்டே இருக்கணும். இதுதானே லைஃபு, அப்படி தானே இருக்கீங்க. அதனால் இங்கே மந்திரங்களுக்கு உபாசனை கேட்குறாரு. அதுக்கு பிரம்மா உபதேசம் பண்ணுறார். நான் தான் இந்த சிருஷ்டியை படைத்தேன், என்னை படைத்தது மகாவிஷ்ணு, அவர் எனக்கு பாடமும் சொல்லி கொடுத்தாரு, மந்திரங்களையும் உபதேசம் பண்ணார். அந்த மந்திரங்களை வச்சு நான்
இந்த சிருஷ்டியை படைச்சிக்கிட்டு வரேன், ஜீவராசிகளை படைச்சிட்டு வரேங்கிற விவரங்களை எல்லாம் சொல்ல போகிறார். அப்போ ஒவ்வொரு அனுமானத்திலேயே பல பேர் பல விதமாக போயிட்டுருக்காங்க. பிரம்மா பற்றி என்ன தெரியும்னா அவர் படைப்பார், அது ஒன்றி தான் தெரியும், வேறு ஒன்றும் தெரியாது. விஷ்ணு பற்றி கொஞ்சம் தெரியும், அவர் பல அவதாரங்கள் எடுத்திருக்காங்க, இருந்தாலும் சகுனம். இப்போ நீங்கள் இது நாள் வரைக்கும் பிரம்மம்னா என்ன நினச்சிட்ருக்கீங்க? இது வரைக்கும் பிரம்மம், அதுக்கு டெஃபினேஷன் சொல்லுங்கள் பார்க்கலாம். பிரம்மம் சச்சிதானந்தம், வெரி குட். ஜீவன், ஜீவன் யார்? பிரம்ம சச்சிதானந்தம், ரைட்டு. ஜீவன் யார்? சித் சக்தி. டக்குன்னு பதில் சொல்லணும், டக்குன்னு பதில் சொல்லணும். சித்து சக்தி, சித்து தான். அந்த சத்து சித்த ஆனந்தத்தில் நடுவில் இருக்கக்கூடிய சித்து தான். இப்போ நீங்கள் வேதம் இது வரைக்கும் வலியுறுத்துறதா என்னத்தை உணர்ந்தீங்க? ஜீவ ஈஸ்வர ஐக்கியம், தத்துவமசிங்கிற வார்த்தை. இப்போ ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்றுதாங்கிறத உங்களால் சிந்திக்க முடியுதா, ஏற்றுக்க முடியுதா? இல்லை கற்பனையாக சொல்கிறாங்களா? சும்மா இமேஜினேஷனாக நீ இப்படி வச்சுக்கோ, கற்பனை பண்ணிக்கோன்னு அப்படி சொல்கிறாங்களா? வேதம் இது வரைக்கும் அறிமுகப்படுத்தின மிக முக்கியமான வார்த்தை சச்சிதானந்தம். நான் இருக்கிறேன், எப்பொழுதும் இருக்கிறேன், நான் அறிகிறேன், எல்லாவற்றையும் அடைகிறேன், நான் சுகமாக வாழ்கிறேன், ஆனந்தமாக வாழ்கிறேன். அப்படிதானே? நான் இருக்கிறேன், எப்போதும் இருக்கிறேன், அதான் நான் இருக்கணும், வாழணும், ரெண்டும் ஒரே அர்த்தம்தான். புரியத்துக்காக ரெண்டு வார்த்தை சொல்கிறேன். அதில் இருக்கணும்னு இருக்கு, அப்படின்னா வாழணும்னு அர்த்தம். அதில் சித்து அறிவுன்னு இருக்குது, நான் அறியணும்னு சொல்கிறேன். அறியணுமும் அடையணுமும் வெவ்வேறு அல்ல. நீ அறியறது தான் அடையிறது. வெளியில் எங்கேயோ ஒன்று இருந்துச்சுன்னா அதை போய் நீ அடைய போகிற. நீ பொருளாக இருந்தால் கூட ஒன்றுட்டேருந்து தான் அது போயிருக்கு. அது எப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல ஒரு சின்ன விசாரம் பண்ணலாம். இறைவன் பாவம், மனிதன் சுபாவம், ஜகத் அபாவம். அபாவம்னா இல்லைன்னு அர்த்தம். இன்னும் இவ்வளோ பெரிய மரம் மட்டையெல்லாம் இருக்குது, இவ்வளோ பெரிய பில்டிங்லாம் இருக்குது, இவ்வளோ மனிதர்கள் இருக்காங்க, இல்லைன்னு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், இப்போ அதுக்கு வருவோம். அதுக்கு முன்னாடி நடுவில் சுபாவம்னு இருக்குல்ல, மனுஷன் சுபாவம் படி தானே வாழ்கிறான். சுபாவம்னா என்னது? அவன் சேமித்து வச்சுருக்கக்கூடிய பதிவுகள் படி வாழ்க்கை நடத்துகிறான், அவன் அதுபடி தான் போவான். அவன் குருவை பார்க்கலன்னு சொன்னான், குருவை சந்திக்கலைன்னு சொன்னால் வாழ்நாள் ஃபுல்லாக எல்லா ஜென்மாவிலையும் சுபாவம் படி தான் போவான். சுபாவம் என்ன இருக்குது? பிரம்மத்தை பிடிக்கணும்னு இருக்கா? இருந்தால் உயர்வு குருவை தேடி வந்துடுவான். சுபாவம் படி போகிறான், அதில் அந்த சுபாவத்தில் ஞானத்தை பெறணுங்கிற பதிவு அவன் பண்ணாமல் இருந்திருந்தானா, அது என்னெல்லாம் பதிவு பண்ணியிருக்கானோ அது பின்னாடி போவான். புரியுதா? இப்போ கடவுள் ஒரு இடத்துல நான் கர்த்தா நான் போக்தான்னு சொல்கிறாரா? சத்தாக இருக்கும்போது நான் கர்த்தா, நான் எந்த காரியமும் செய்கிறதில்லப்பா, எந்த போகத்தையும் நான் பண்ணுறதில்லப்பாங்கிறதா, அது உண்மை தான். சத்துங்கிற நிலையில் அது அப்படி தான் இருக்குது. ஆனால் அதுவே சித்தாக இருக்கும்போது என்ன பண்ணுது? கர்த்தாவும் பண்ணுது, போக்தாவும் பண்ணுதா? இப்போ சித்தாக இருக்கிறது தான் மனம், சித்தாக இருக்கிறது தான் மனம், மனம்தான் பிராணன், பிராணன் தான் புத்தி, அகங்காரம். இதெல்லாம் ஒரே சித்தினுடைய விகாரம். மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் நாலும் சித்துன்னு சொல்லக்கூடிய ஜீவராசி. இப்போ நான் எந்த வேலையும் செய்யலைன்னு சொல்லுது பரம்பொருள். நான் கர்த்தா நான் பக்தான்னு சொல்லிடுச்சு. அப்போ யார் செய்கிறான்னா மாயா தான் எல்லாம் செய்யுதுன்னு. மாயா தான் மனம்தான் மனுஷன். டக்குன்னு சொல்கிறேன். ஏற்கனவே பேசியிருக்கோம், நிறையா பேசியிருக்கோம். கொஞ்சம் சுருக்கமான வார்த்தைகளை சொல்கிறேன், நிறைய வள கொலன்னு பேச வேண்டாம், ஏற்கனவே பல முறை பேசின விஷயம். இப்போ நான் எதுவும் செய்யலை, எல்லாம் மாயா தான் செய்யுது. எல்லாம் மாயா தான் செய்யுது. மாயா எப்படி செய்யுதுன்னா, மாயா சூழ்நிலையை உருவாக்குனா மனுஷன் சுபாவமாக செயல்படுவான். இப்போ ஒன்றும் இல்லை, உங்கள் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வராங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அடுத்தது உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்க, உங்களுக்கு பிடிச்சமானவங்க வராங்க வச்சுங்க, பிடிக்காதவங்க வரமாட்டாங்க. வேதாந்திகளுக்கு யாருமே இனிமேல் பிடிக்காமல் போக மாட்டாங்க, எல்லோரும் பிடிக்கும். ஏன்னா இங்கே இருக்கிறதா அங்கே இருக்கிறதா அங்கே இருக்குது, எல்லாம் ஒன்று தான் இருக்குது. அது நல்லா நுட்பமாக அறியும் போது அந்த உணர்வு வரும். பகைமை வரவே வராது. எவ்வளோ அதை சுகிருதுன்னு சொன்னால எவ்வளோ தவறு பண்ணாலும் அதை ஏற்றுக்கிறாங்க. ஞானிகள் ஏற்றுக்கிறாங்களே, சாதுக்கள் ஏற்றுக்குவாங்க இல்லையா?
தேள் கொட்டினாலும் திரும்ப அது உயிரை காப்பாற்றுற மாதிரி உங்களுக்கு பிடிக்காத நிலை, யாருமே பிடிக்காதவங்கன்னு யாருமே இருக்க மாட்டாங்க ஒரு பாயிண்டில். நீங்கள் இன்னும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக அறிய தான் அது புரியும், உணர செயலுக்கு வரும். இப்போ உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துட்டாங்க, என்ன பண்ணுவீங்க? அவங்க வந்து ஒன்றுமே சொல்லலை, பேசாமல் நிற்கிறாங்க. என்ன செய்வீங்க? வாங்கன்னு சொல்லுங்க, அப்புறம் என்ன சொல்லுவீங்க? உக்காருங்கன்னு சொல்லுங்க, அப்புறம் என்ன சொல்லுவீங்க? தண்ணி போடுங்க சொல்லுவீங்களா? சரி தண்ணி போடுங்க, தண்ணி குடிங்கன்னு சொல்லுங்கள், அப்புறம் என்ன பண்ணுவீங்க? தமிழ் வார்த்தையை சரியாக சொல்லலைன்னா தப்பாக அர்த்தமாயிடும். அப்புறம் சாப்பிட சொல்லுங்க, அப்புறம் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்து எல்லாம் ரெடி பண்ணுவீங்க, அது பண்ணுவீங்க, இதை பண்ணுவீங்க, அப்படி பண்ணுவீங்க, இப்படி பண்ணுவீங்க, டிவி போடுவீங்க, என்டர்டெயின்மெண்ட்டுக்கு எது வேணால் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு சொல்லுவீங்க, ட்ரெஸ்ஸுக்கு போய் வாங்கிட்டு போகலாமா, நான் இது பண்ணுவேன் அது பண்ணலாமா, எல்லாம் பீரோ மட்டும் திறந்து காட்ட மாட்டீங்க, அது வேறு விஷயம். பாக்கி எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருப்பீங்களா? அதெல்லாம் என்ன அவங்க செய்ய சொன்னாங்களே? அதெல்லாம் அவங்க வந்த சூழலில் எல்லா வேலையும் என்னது கடன்னு நடக்குது. அவங்க போகிற வரைக்கும் கட என்னது அது? அதெல்லாம் சுபாவம். அவங்க எதையாவது செய்ய சொன்னாங்களா? ஒன்றுமே செய்ய சொல்லலை. இன்னும் சொல்ல வேண்டான்னுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுவாங்க? இனி போட்டு செய்வீங்க. அது என்ன காரணம்? என்ன காரணம்? உள்ளே பதிவு பண்ணி வச்சுருக்கீங்க. உங்கள் அப்பா அம்மா யாரோ சொல்லி கொடுத்துருப்பாங்க. கெஸ்ட்டு அதிதி தேவபவ தர்ம சிந்தனையோடு தான் நம்ம அப்பா அம்மா நம்மளையெல்லாம் வளர்த்துருக்காங்க. அதனால் நம்ம அந்த தர்மத்தை நம்ம மீறாமல் என்ன பண்ணுவோம்? தர்ம சிந்தனையோடு அவங்களுக்கு எல்லா காரியத்தையும் பண்ணுவோம். ஏன்னா அந்த பதிவுகள் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? அது மாதிரி என்ன சொல்லுதுன்னா, பரம்பொருள் நான் எந்த வேலையும் செய்யலை, எல்லாம் மாயா தான் பண்ணுது. மாயாங்கிறது என்னன்னா மனங்கிறது என்னன்னா சுபாவம் என்னன்னா மனிதன். மாயா என்ன? பதிவுகள். மாயானா மனம்னா பதிவுகள்னா சுபாவம். இது புரியுதா? சரி, இப்போ ஒரு மனுஷன் இருக்கான், அவன் வீடு கட்டுறான். ஒரு இடத்த ஒரு கிரவுண்டு இடத்த வாங்கி வீட்டை கட்டுறான். அவனுக்கு பிடிச்ச மாதிரி வீட்டை கட்டுறான். அதில் கலருக்கு பிடிச்ச கலரு, பிடிச்ச லைட்டு, பிடிச்ச பல்பு, பெயிண்ட்டு, இது பெட்ரூம் இங்கே இருக்கணும், கிச்சன் அங்கே இருக்கணும், வாஸ்து எல்லாம் அவன் இஷ்டப்படி தானே நடக்குது. ஏன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபு 2 பேரும் நல்லா அந்யோன்யமாக இருந்தாங்கன்னா 2 பேரும் சேர்ந்து முடிவு எடுப்பாங்க. சில பேர் ஒய்ஃபு டாமினேட் பண்ணாங்கன்னா அவங்க விருப்பப்படி எல்லாம் நடக்கும். இப்படியே ஏதோ ஒன்று நடந்துட்டுருக்கு. இதெல்லாம் யார்? எல்லாம் உங்கள் மனம். இப்போ நீங்கள் தானே. இப்போ ஒரு மனிதன் நீங்கள் இருக்கீங்க. இப்போ நீங்கள் தனியாக இருக்கும்போது அது மனம். இந்த ஜீவராசிகள் எல்லா மனமும் சேர்ந்தால் அது மாயா. அதான் ஜெகத்து. இது புரியுதா? உங்கள் ஒரு தனி மனிதன் மனம், அவனுடைய செயல்பாடுகள், அவனுடைய பொருட்கள், அவனுடைய உலகம், அவனுடைய கல்வி, அவனுடைய வேலை, அவனுடைய ஒர்க் ஃபீல்டு, இதெல்லாம் அது ஒரு லோகம்னு சொல்கிறோம் இல்லையா? ஒரு தனி மனிதனுக்கு இப்படி ஒரு லோகம் இருக்குல்ல, இது மாதிரி 84 லட்சம் பிறவிகளுக்கும் லோகம் இருக்குது, செயல் இருக்குது, சுபாவம் இருக்கா இல்லையா? இப்போ எல்லாம் சேர்ந்தால் அது பேர் மாயா. சமஷ்டியாக இருந்தால் மாயா, வேஷ்டியாக இருந்தால் அவித்யா அல்லது மனம். புரியுதா? இப்போ நீங்கள் ஜெகத்து இல்லைன்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போ இந்த மரம் தனியாக இருந்தால் மரம் ஒரு 10 மரத்தோடு சேர்ந்து இருக்குன்னு வச்சுங்க, அது தோப்பு இல்லது வனம். தோப்புன்னு சொல்கிறோமா? தோப்புன்னு ஒன்று இருக்கா? தோப்புக்குள்ளே போய் தோப்பு எங்கே இருக்குதுன்னு கேளுங்க. தோப்பு இல்லை வனம் எங்கே இருக்குதுன்னு கேளுங்க. சொல்லுமா பதில்? தோப்புக்குள்ளே தாண்டா நிற்கிற சூனாபானா அப்படி சொல்லும். அங்கே தோப்பு இருக்கா? மரம் தான் அங்கே இருக்கு. இங்கே இருக்கிற மரம் தான் அங்கே இருக்குது. அதனால் மனம்தான் ஜகத்தாக இருக்குது. இது புரியுதா? எளிமையாக புரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். இது புரியுதா இல்லையா? மனம்தான் வனமாக மாறி இருக்கிறது. மாறி இருக்கா? நாம் அதுக்கு ஐடென்டிஃபிகேஷனுக்காக என்ன பண்ணுறோம்? நாமத்தை புரியறதுக்காக என்ன பண்ணுறோம்? அங்கே வனம்னு ஒன்று இருக்கா? காடுன்னு இருக்கா? தோப்புன்னு இருக்கா? எல்லாத்துலேயும் மரம் தான் இருக்குது. மரம் இருக்குதுன்னு சொல்ல வேண்டியது தானே? அப்போ வனம்னு ஒன்று இல்லை, தோப்புன்னு ஒன்று இல்லை, மரம் தான் இருக்குது. அதனால் ஜகத்து இல்லைன்னு சொல்லுது வேதம். புரியுதா? இப்போ இந்த மனம் யார்? மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் யார்? சைத்தன்யத்தினுடைய விகாரம். இது எல்லாம் சித்தாகணுச்சுன்னு வச்சுங்க,
இல்லை சித்தை விட்டு விலகுது. ஒன்று சித்துக்குள்ளே லயமாகணும், இல்லை சித்தை விட்டு விலகணும். விலகுனா சித்து மட்டும் இருக்கும், அது அழியாத பொருள். அதாவது அலை, நிலையான சத்து. நான் கர்த்தா நான் போக்தா. சித்து மனம் புத்தி சித்த அகங்காரம் பிராணன் புலன்கள் பொறிகளை வச்சு என்ன பண்ணுது, உலகம் இயக்குது. அதுவும் என்ன பண்ணுது, நான் ஒன்றுமே செய்யலை, சந்தர்ப்ப சூழ்நிலையை உருவாக்கி வச்சுருந்தேன். அதில் வந்து இப்போ ஸ்பைடர் என்ன பண்ணுது, வலையை விரித்து வைக்குது, அதில் ஒரு ஈ உட்காருது, இது போய் கொத்தி சாப்பிட்டு. அது மாதிரி இந்த மாயாங்கிற மனமானது விரிஞ்சு நிற்கிறது தான் இந்த உலகம். அப்போ ஜகத்து இருக்கா இல்லையா? ஜகத்து இருக்கா இல்லையா? ஜகத்து இருக்கா, மனம் இருக்கா? ஜகத்து இருக்கா, மனம் இருக்கா? நீங்கள் உங்கள் மனதால் அணுக்களை சேர்த்து வச்சிங்கன்னா ஒரு வடிவம் கொடுக்குது. அதுதான் பொருட்கள். உங்கள் தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு ஒரு கருவியை பயன்படுத்துகிறீங்க. மனமே ஒரு கருவி, அது ஒரு கருவியை பயன்படுத்துது. அது பொருட்களாக இருக்கலாம், வஸ்திரமாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், வேறு என்ன இருக்குது? பொருட்கள்னாவே எல்லாமே தான் மெட்டீரியல்னு பேர். மெட்டீரியல் எதனால் ஆகப்பட்டிருக்கு? பஞ்சபூதங்களாக மாறப்பட்டிருக்கு. அப்போ பஞ்சபூதங்களுக்கு ஆதாரம் அணுக்கள், அணுக்களுக்கு ஆதாரம் காட்ஸ் பார்ட்டிக்கல். காட்ஸ் பார்ட்டிக்கல் தான் சித்துன்னு சொல்கிறோம். புரியுதா சொல்கிறது? அப்போ இந்த மனம் புறத்தில் போனால் அது மாயா, இல்லை ஜகத்து. மாயா விட்டுருங்க, புறத்தில் போனால் ஜகத்து. இப்போது நீங்கள் ஒரு கார் ரேசர்னு வச்சுங்க. கார் ரேஸ் பண்ணுறவங்கள என்ன சொல்கிறது? கார் ரேசிங் பண்ணுறவங்கள என்ன சொல்கிறது? பைலட்டுன்னு சொல்லணுமா? கார் ரேஸ் பண்ணுறாங்கள, கார் ரேசரா? அந்த கார் ரேசரு கார் ரேஸ் பண்ணுறார், வேர்ல்டு நம்பர் 1 ஆகிட்டார். தமிழ்நாட்டில் தான், இங்கே தான், குரோம்பேட்லேருந்து, நேரு நகர்லேருந்து வச்சுங்க. அவருக்கு ஒரு லோகம், நிறைய பெரிய கார் ரேசர்ஸ் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, அவர் பேர் என்ன, ஊர் என்ன, எங்கே இருக்கிறாரு எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்களா? அவர் பெரிய ஒரு லோகம் உருவாயிடுமா? அவர் வெளியில் போகவே இல்லை, அதோட போதும். வேர்ல்டு நம்பர் 1 அடிக்கணும்னு நினச்சேன், டைட்டில் அடிச்சிட்டேன், போதும், நான் இனிமேல் ரெஸ்ட் எடுக்கிறேன், நான் இருக்கிற இடமே தெரிய வேண்டாம், அமைதியாக யார் கண்ணையும் பாராமல் எங்கேயாவது அமைதியாக எங்கேயாவது இமயமலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுங்க. அப்போ அவர் லோகம் என்ன ஆயிடுச்சு? இவ்வளோ பெரிய லோகம் உருவாக்குனார்ல உலகளாவில், அவருக்கு 60 கண்ட்ரியில் அவருக்கு ஃபேன்ஸ் க்ரியேட் ஆகிட்டாங்க. அவர் பண்ண ரேஸ் அப்படிப்பட்ட ரேஸ். ஒரே ஒரு படம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, நீங்கள் திருவள்ளுவர், திருவள்ளுவர், அப்பர், மாணிக்கவாசர், சுந்தரரை விட நீங்கள் ஃபேமஸ் ஆகிடுவீங்க. ஒரே ஒரு படம் எடுத்தால் போதும், ஒரே ஒரு டான்ஸில் ஆடினா போதும். மக்கள் மனநிலை அப்படி இருக்குது. ஒரு படத்தில் நடித்தா போதும், ஹீரோவாக நடித்தாவோ ஹீரோயினாவோ நடித்தாலோ ரொம்ப புகழ் வந்துடும். நீங்கள் அதுக்கு மேலே நீங்கள் திருமூலர், மாணிக்கவாசகர்கள்லாம் பின்னாடிக்கு முன்னாடி இருப்பீங்க. ஆனால் நிற்காது. திருவள்ளுவரும் திருமூலரும் எத்தனை யுகமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆச்சா, அது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம். இப்போ இந்த கார் ரேசர் வேர்ல்டு நம்பர் 1 அந்த டைட்டில் அடித்தார். அடித்ததுக்கப்புறம் ஒரு பெரிய ஃபேன் குரூப் உருவாயிடுச்சு. கிட்டத்தட்ட 150 நாடுகள்லேயும் அவருக்கு ஃபேன் உருவாயிட்டாங்க. இவர் வெளியில் போனால் தானே அந்த உலகம். இப்போ அவர் வெளியில் போகல, அவர் மனம் உள்ளே போயிடுச்சு. இப்போ அந்த லோகம் இருக்குமா? அதுதான் விஷயம். அந்த லோகம் இருக்குமானே இருக்காது. சொல்லிக்கலாம், நான் அவருடைய ஃபேனுன்னு சொல்லிக்கிறேன். கேட்டால் சொல்லுவான். மாரடோனான்னு ஒருத்தர் அர்ஜென்டினா ஃபுட்பால் அதில் எவ்வளோ ஃபேமஸாக இருக்கா பாருங்கள். மைக்கேல் ஜாக்சனு டான்ஸில் அது ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அப்புறம் குத்துச்சண்டையில் முகமது அலி, இந்தியன் தானே அவர். இப்படிலாம் உலக புகழ் பெற்றாங்கல்ல. எவ்வளோ பேர் உலக புகழ் பெறுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? இதில் ரெக்கார்டில் பேர் எழுதி வச்சுருப்பாங்க, இல்லைன்னா மேக்ஸிமம் ஒரு செலவு வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் யாருக்காவது தெரியுமா அவர் லோகம் எங்கே போச்சு? அவரோட போயிடுச்சு. இது புரியுதா சொல்கிறது? லோகங்கிறது மனம் விரிவு அடையும் போது லோகமாகுது, விஸ்வரூபம் எடுக்குது. மனம் ஒடுங்கும் போதே அது ஒடுங்கி போயிடுது. அதனால் அது இல்லைன்னு சொல்கிறோம். புரியுதா? தோன்றும்
நிற்கும் மறையும். இல்லைன்னு சொல்ல, இருக்காதுன்னு சொல்கிறோம். இல்லைன்னு சொல்லலை, இருக்காதுன்னு சொல்கிறோம். இப்போ புரியுதா? இப்போ பாவம் இறைவன், சுபாவம் மனிதன், அதாவது மனம்லாம் சேர்ந்து ஒரு லோகத்தை உருவாக்குது. அது விரிவடையும் போது அது ஜகத்தாக மாறுது. அப்போ ஜகத்தும் மனமும் ஒன்று. மனம் ஒடுங்குனா ஜகத்து ஒடுங்கி போயிடும். மனம் இல்லாதன்னா ஜகத்து இல்லை. இந்த துரியத்தில் மனம் இருக்காது, புத்தி இருக்காது, அகங்காரம் இருக்காது, சித்தம் இருக்காது. இந்த நான்கையும் கடந்த நிலை தான் துரியம். காரணத்தையும் கடந்த நிலை. காரண உடம்புல என்ன இருக்குன்னு சொன்னோம்? இருட்டாக இருக்குன்னு சொன்னோம். இருட்டை கடக்கணும். இருட்டை கடந்தால் வெளிச்சம். அந்த வெளிச்சத்துக்குள்ளே போகணும். நான் ஒரு நாள் அசத்தேவை இதமக்கிற ஆசித், சத்தேவை இதமக்கிற ஆசித்துன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அசத்தேவை இதமக்கிற ஆசித்துன்னு ஒரு இது கொடுத்துருக்கு. அதுக்கு இருட்டு, இதுக்கு முன்னாடி இருட்டாக உலகமே இருட்டாக இருந்துச்சுன்னு சொன்னோமா ஒரு வாரத்தை 10 நாளைக்கு முன்னாடி. இன்றைக்கி இந்த மைத்ராணி உபநிஷத்தில் கடைசி மந்திரம் அந்த லைன் வருது. தமோ ஏவ இதம் ஆசை ஆசம் அப்படின்னு வருது. அப்படியே வருது. ஒன்றை அறிந்தால் எல்லாவற்றையும் அறியலான்னு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் சத்தியமான வார்த்தைங்க, சத்தியமான வார்த்தை. நாம் ஒரு இப்படி தான் வந்தாகணுங்கிற ஒரு கட்டாயத்துக்கு போயிடுறோம். ஒரு அனுமானம் 95% சக்ஸஸாக படிக்கட்டோட ஆதாரத்தோடு கரெக்டாக போகும்போது அடுத்த 5% யாராக இருந்தாலும் அனுமானம் பண்ண முடியும். சொல்லுது புரியுதா? ஆனால் உனக்கு 95% அறிவு இருக்கணும், மெய்யறிவு இருக்கணும். அப்போ நீ 96% அனுமானத்தில் நீ அனுமானம்னு சொல்லலாம். அனுமானம்னு நான் எவ்வளோதோ சொல்லியிருக்கேன். என்ன காரணம்? அதுக்கான மந்திரம் இல்லைன்னா அனுமானம் சொல்லிடுவேன். இந்த மற்ற மந்திரங்களை கனெக்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி விசாரம் செய்து ஒரு அனுபூதி நிலைன்னு ஒன்று இருக்குல்ல, மெய்ப்பொருளை கண்டுபிடிக்கிற இடத்துல அங்கே மந்திரம் கிடைக்கலன்னா அனுமானம்னு சொல்லுவேன். மந்திரம் கிடைச்சோடனே சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி அந்த மந்திரம் கிடைச்சிருக்கு. 3 வார்த்தை தான். தமோ ஏவ இதம் அக்ர ஆசித் இருக்குது மந்திரம். மைத்ராயணியில் கடைசி மந்திரம். அதெல்லாம் மனநத்தில் தத்துவமசியில் விசாரம் பண்ணுவோம். இருக்கட்டும், என் மந்திரங்கள் எழுதிக்கிட்டே வரேன். ரொம்ப சயின்டிஃபிக்காக அதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். ரொம்ப எளிமையாக சயின்டிஃபிக்காகவும் இருக்கணும், லாஜிக்கும் இருக்கணும், சிம்பிளாகவும் இருக்கணும். அப்படி போயின்ட்டுருக்கு. இப்போ இந்த ஞானம் தெளிவாயிடுச்சா? ஜகத்து இல்லைங்கிறத ஒத்துக்கிறீங்களா? இப்படி தான் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். புரியுதா? ஜகத்து இல்லை, ஜகத்து இருக்குன்னு சொன்னால் அவன்கிட்ட என்ன சொல்கிறது? உன் மனந்தாண்டா ஜகத்து, உன் மனந்தாண்டா வீடு, பீரோ ஃபுல்லாக ஜீரோன்னு எதுக்கு சொன்னோம்? மனம்தான் அந்த பீரோ ஃபுல்லாக நிரப்பி வச்சுருக்கு. எதையோ நிரப்பி வச்சுருக்கு, எதையோ பிடிச்சி வச்சுருக்கோம். எக்கச்சக்கமான பாத்திரம், பயன்படுத்தாத பாத்திரம். அந்த நம்ம செல்லில் அன்யூஸ்டு ஏப்ஸ்ன்னு நிறைய அடிக்கடி வரும். அதெல்லாம் டெலீட் பண்ணி தொலைடா அப்படின்னு சொல்லும். உடம்புக்கு ஆகாது, செல்லுக்கு ஆகாது, சொல்லுதா இல்லையா? அதே மாதிரி வீட்டில் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கணும். இதை தூக்கி போடு, அதை தூக்கி போடு, அதை தூக்கி போடு, ரிப்பேர் பண்ணி நான் போட்டுக்கிறேன். யூஸ் பண்ணாத பொருளெல்லாம் தூக்கி போட்டுற வேண்டியதான் வெளியே. அதனால் பக்தி, யோகம், ஞானம், அதில் மாயா பற்றி பேசும்போது இந்த விஷயங்கள் பாவம் பூரணமானது, சுபாவம் அரைக்குறை தான், பூர்த்தியால் தன்னை அறியலை, சுபாவப்படி போகுது, மனம் படி தான் போகுது. முக்கியமாக மனம் படி தான் போகுது. பதிவுகள், மனம், செயல்பாடு. மனதிலேருந்து அது வேலை ஆரம்பிக்கும். மனம், புத்தி, அகங்காரம், செயல், விளைவுகள் மனதிலேருந்து ஆரம்பிக்குது. அதுக்கு செயல்பாடுகள் மனதுக்கு. புத்தியை கூட அது மோஸ்ட்லி பயன்படுத்துறதில்லை. தனக்கு என்ன தோணுதோ செய்யும். ஏன்னா அதுக்கு உள்ளேருந்து பதிவுகள் வருது, இன்ஸ்ட்ரக்ஷன் உள்ளேருந்து வருது. இப்போ உங்களுக்கெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் எங்கேருந்து வருது? இப்போ இன்றைக்கி காலையில் ஏந்தோடனே எங்கெங்கே போகணும், என்னென்ன பண்ணணும், இன்ஸ்ட்ரக்ஷன் எங்கேருந்து வருது? அதில் கோயிலுக்கு போகணுன்னு இருக்கா? வேத கிளாஸ் போகணுன்னு இருக்கா? தத்துவகுணத்துக்கு போகணுன்னு இருக்கா? இருந்தால் அங்கே வருவீங்க, இல்லைன்னா வேற எங்கேயே போவீங்க. இதுதான் சுபாவம்னு பேர். இப்போ சுபாவமும் அபாவமும் ஒன்று, ஒத்துக்கிறீங்களா? சுபாவமும் அபாவமும் ஒன்று. சுபாவம் தான் அபாவமாக மாறி இருக்கு. சரி,
இந்த சுபாவமும் அபாவமும் உண்டு. அதாவது ஜீவனும் ஜகத்தும் ஒன்றுன்னு சொல்கிறேன்னா, இப்போ ஜீவனும் பிரம்மமும் ஒன்றுங்கிற, அதாவது பாவமும் சுபாவமும் ஒன்றுங்கிற. ஏன்? சத்துனுடைய சரிபாதி தான் சித்து. சத்து இல்லைன்னா சித்து செயல்படாது. பிரம்மாசிரித்த மாயா. சத்து இல்லைன்னா சித்து இல்லை. நிஜம் இல்லைன்னா நிழல் இல்லை. கயிறு இல்லைன்னா பாம்பு இல்லை. மண் இல்லைன்னா களிமண் இல்லைன்னா பானைகள் இல்லை. தங்கம் இல்லைன்னா ஜுவல்ஸ் இல்லை, ஆபரணங்கள் இல்லை. இது புரியுதா? இப்போ என்ன ஆகுது, இந்த ஆபரணத்தில் இந்த களிமண் பானையில் உள்ள நாம ரூபத்தை எடுத்துட்டிங்கன்னா எஞ்சி இருக்கிறது என்ன? அப்போ சித்தும் இல்லை, ஜகத்தும் இல்லை, சித்தும் இல்லை. இப்போ எஞ்சி இருக்கிறது என்ன? சத்துவண்டி தான் இருக்குது. ஒரு சின்ன விசாரம், டெய்லி கொஞ்சம் விசாரம் பண்ண. ஏன்னா இதில் விசாரம் இல்லை இந்த உபநிஷத்தில். ஆனால் நுட்பமான மந்திரங்களை எல்லாம் சொல்லியிருக்கு. பிரம்மா எந்த மந்திரத்தை வச்சு உலகத்தை படைக்கிறாருங்கிறத சொல்லியிருக்கு. இப்போ மந்திரத்துக்குள்ளே போகிறோம். தஸ்ய புனா ரசனமிதி ஜல பூமி இந்து சம்பாதக காமாதி கிருஷ்ணாயேத் ஏகம் பதம் கோவிந்தாயேதி த்விதீயம் கோபிஜனாதி திருதீயம் வல்லபாயேதி துரியம் ஸ்வாகா இது பஞ்சமேதி. இப்போ இந்த குருவான பிரம்மா, நீ பிரம்மத்தை அனுபவிக்கணுமா தம்பி, கிருஷ்ணனை அனுபவிக்கணுமா, நான் ஒரு மந்திரம் சொல்கிறேன் எழுதிக்கோ அப்படின்னு சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? தேஷ்ய தஷ்ய அவர்களுக்கு புனா மீண்டும் ரசனாமிதி ரசனையோட மந்திரங்களை சொல்கிறார். கிளைம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறார். கிளைம் யாருடைய மந்திரம்? நல்ல மெமரி இருக்கான்னு பார்க்கணும். ரமேஷ் பாபு மெமரி பவர் கரெக்டாக சொல்லணும். அம்பாள் தான், எல்லாரும் அம்பாள் தான். லக்ஷ்மி கிளைம் யாருடைய மந்திரம் மறந்துட்டீங்களா? ஐம் யாருடைய வெரி குட். யார் சொன்னது? காளி. காளிக்கு ஷியாமான்னு ஒரு பேர் இருக்குது. காளின்னா கருப்பாக இருப்பா. ஏன்னா தபஸ் பண்ணும்போது கருப்பாக இருக்கு. தவம் சித்தி அடைச்சுன்னா கௌரியாக மாறி காளி கௌரி, காலா கோரான்னு சொல்லுவாங்க ஹிந்தியில். இப்போ ஷியாமான்னு ஒரு பேர் இருக்குது. நம்ம ரூமில் வச்சுருக்கோம். ராஜஷியாமலான்னு இருக்குல்ல, ஷியாமலான்னு. ஷியாமானா கருப்பாக இருப்பவள். கலரை வச்சு அவளுக்கு பேர் வச்சுருக்காங்க. அவள் தவ பண்ணுறா, ஷியாமா. கிருஷ்ணனுக்கு கிருஷ்ணனாலே கருப்புன்னு அர்த்தம், ஒரு அர்த்தம் இருக்குது. ஷியாம்னு ஒரு பேர் இருக்குது அவருக்கு, தெரியுமா? ராதேஷ்யாம். எல்லா ஷியாமும் இருக்குது, நிறைய ஷியாமும் இருக்குது. நமக்கு சம்ஸ்கிருதம் தெரியாதனால ஏதோ ஒன்று நினச்சிக்கிறோம். ஷியாம்னா என்னது? கருமேகம்னு அர்த்தம், இல்லை மேகம்னு அர்த்தம், இல்லை கருப்புன்னு அர்த்தம். அப்போ ஷியாமா ஷியாம், நாராயணா நாராயணி. நல்லா புரிஞ்சுங்க. சங்கர நாராயணன். இப்போ இந்த மந்திரம் யாரை குறிக்குதுன்னா, கிளைம்ங்கிற வார்த்தை இது நாள் வரைக்கும் அத்தியனம் பண்ணிட்டு வந்ததில்ல. ஓம் ஐம் ஸ்ரீம் க்ளீம் ஹ்ரீம், இந்த 4 வார்த்தை ஸ்ரீம் லக்ஷ்மியை குறிக்கும், ஐம் வந்து சரஸ்வதியை குறிக்கும், ஹ்ரீம் வந்து மொத்த பெண்ணினத்துக்கே தலையாய மந்திரமாக இருக்கும். இன்னொன்று சொன்னாலே க்ளீம் துர்கா அல்லது காளியை குறிக்கும். புரியுதா? க்ளீம் காளியை குறிக்கும், ஸ்ரீம் லக்ஷ்மியை குறிக்கும், ஐம் சரஸ்வதியை குறிக்கும். முப்பெருந்தேவியர் தானே இந்த உலகத்தை ஆள்றாங்க. 3 லோகத்தை கணக்கு பண்ணி தான் ஆள்றோம். நமக்கு பாடம் நடத்துது வேதம். மற்ற லோகங்கள் அதிகமாக பேசுறதில்ல. பூகு புவக ஸ்வக தான் பேசும். அதில் அந்த புவகங்கிறது பித்ருலோகம். இங்கேருந்து போனோடனே முதல்ல அந்த லோகத்து தான் போவாங்க. ஜட்ஜ்மெண்ட் ஆகிற வரைக்கும் அங்கே ஆகி அதுக்கப்புறம் தான் ஸ்வர்க்கமா நரகமா அதெல்லாம். இந்த ஸ்வகாங்கிறது தான் ஸ்வர்க்கலோகம்.
பூங்கிறது இந்த லோகம் நாம் இருக்கிற மர்த்திய லோகம்னு பேர். இதுக்கு என்ன தெரியுமில்ல, இங்கே பிறகுறவன் சாவான். ஏன் பிறகுறவன்லாம் சாவறான்? இங்கே புண்ணியம் தீந்தா என்ன அது? புண்ணியசீனே மர்த்திய லோக, வேறு எங்கேயும் போக முடியாது, நீ இங்கே தான் இருக்கணும். சரியா? மேலே லோகம்லாம் போகிறதுக்கு வழி இருக்கான? வழி இருக்குது. என்ன செய்யணும்? இப்போ இந்த பிறவியை மேன்மையான பிறவியாக மாற்றிக்கணும். உன்னுடைய அறிவும் செயலும் அதில் மிக முக்கியமான ரோல் பண்ணுது. உன்னுடைய அறிவும் இப்போ பிரம்மஞானம் எந்த அளவுக்கு, நீங்கள் எங்கேயோ போயிட்டீங்க. இப்போது சாமானியர்கள் எப்படி இருப்பாங்க? அவனுக்கு அறிவு இருக்குமா? மெட்டீரியல் அறிவு இருக்கும், ஜெகத் பற்றி அறிவு இருக்கும். ஜெகத் பற்றி அறிவை யாரையுமே நம்ம குறை சொல்ல முடியாது. ஜெகத் பற்றி அறிவு எல்லாருக்குமே 60% மேலே இருக்குது. ஏன் சொல்லுங்கள் பார்க்கலாம்? பல கோடி ஜென்மாவை ஜெகத்திலே இருந்திருக்கான். அவன் எல்லாத்தையும் புரிஞ்சு வச்சுருக்கான். அகத்தை பற்றி அறிவோ பிரம்மத்தை பற்றி அறிவோ 5% விட கம்மியாக இருக்குது. அப்போ அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய ஜாதகம், அவனுடைய பதிவுகள், அவனுடைய கர்மா எப்படி இருக்குன்னா, அறிவை வச்சு தான் கர்மா வச்சு தான் பதிவுகள் தான் சுபாவமாக மாறுது. மறுபடியும் பிறக்கிற, மறுபடியும் செயல்படுற, மறுபடியும் பாவமோ புண்ணியமோ பண்ணுற. இப்போ புரியுதா அவங்க லைஃப் ஸ்டைலு? லைஃப் சர்க்கிள் புரியுதா? லைஃப் சர்க்கிள் புரியுதாப்பா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? சரியான வேலைகளை சரியாக செய்யணும். அப்போ சரியான வேலைகளை சரியாக செய்யணும்னா உனக்கு சரியான அறிவு இருக்கணும். சரியான அறிவு இருக்கணும்னா நீ சத்துவகுணத்துக்கு வரணும். சத்துவகுணத்துக்கு வரணும்னா நீ புண்ணியம் செய்யணும். புண்ணியம் செஞ்சால் ஈஸ்வர கிருப்பா கிடைக்கும். ஈஸ்வர கிருப்பா கிடைச்சா குரு கிருப்பா கிடைக்கும். குரு கிருப்பா கிடைச்சதுன்னா எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிற பதிவுகளை கரெக்டாக ஞானத்தை உள்வாங்கிடுவேன். ஞானம் கிடைக்கும். ஞானம் கிடைச்சா உன்னுடைய செயல்பாடுகள் சரியாக இருக்கும். உன்னுடைய செயல்பாடுகள் சரியாக இருந்தால் உனக்கு பிறவி வேணுமா வேணாமாங்கிறத நீனே நிர்ணயம் பண்ணிக்கலாம். எல்லாம் உங்கள் கையிலே கொடுத்துருக்காங்க. இந்த அறிவில்லாத என்னென்னோ பண்ணிட்டு கிடக்கிறான். இப்போ தெரியுதா உங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள வித்தியாசம்? பிரம்மஞானம் இல்லாதவர்களுக்கும் பிரம்மஞானம் அறிந்தவர்களுடைய செயல்பாடுகள் பார்த்திங்கன்னா வித்தியாசம் இருக்கா இல்லையா? பிரம்மஞானம் தெரிந்தவர்களுக்கும் பிரம்மஞானம் தெரியாத அசுரர்களுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? பிரம்மஞானம் தெரியலன்னா அசுரன்னு டைரெக்டாக சொல்லிடுச்சு. நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் நம்மளை சூத்ரன்னு சொன்னால் அவங்களுக்கு கோவம் வருது. அசுரன்னு சொன்னால் அதை விட மோசமான வார்த்தை அது. உண்டா இல்லையா? அசுரன் என்ன தெரியுமில்ல, மெய்ஞானம் இல்லாமல் தான் தோண்டித்தனமாக எல்லாரையும் வெட்டுவான், குத்துவான், பணம் கொடுத்தா என்ன வேணால் செஞ்சிடுவான். நடக்குதா இல்லையா நடைமுறையில்? இதெல்லாம் கொஞ்சம் நல்லா நுட்பமாக சிந்திக்க வேண்டிய விஷயம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஏற்கனவே உயர்ந்திருக்கிறவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது அஜ்ஞானம். நீ மேலே ஏறணும், அதுதான் ஞானம். நீ எங்கே வேணாலும் இரு, எவ்வளோ கடைக்கோடியில் கூட இரு, எவ்வளோ பள்ளத்தில், இதுக்கு மேலே நான் கீழே போக முடியாது ஜின்னு சொல்லு. அங்கேருந்து உங்கள் முருகன் தூக்குறான் மேலே. இது புரியுதா? இந்த வாழ்க்கை தத்துவம் புரிஞ்சுக்கணும், நுட்பம் புரிஞ்சுக்கணும். ஆடு மாடு மாதிரி வாழ்க்கை நடந்ததெல்லாம் போதும். அசுரனா இந்த எத்தனையோ கேட்டகரியில், அதில் கேட்டகரியில் இருக்க யக்ஷர்கள், கந்தர்வர்கள், அவர்கள் இவர்கள் எவரோ இருக்காங்க. முருகப்பெருமான் கருணையில் முருகப்பெருமானை கடைப்பிடிக்கிறவன் அடிக்கடி சொல்கிறேன். அவர் கருத்து தான் என் கருத்து. என் பேச்சு வாய் நம்ம வாய் தானே, வாயும் நம்ம வாயின்னு சொல்ல முடியாது. பஞ்சபூதங்களால் அவர் படைத்து ஏதோ ஒரு காரியத்தை நடத்தின்னு இருக்காரு. அதனால் அறிவு எவ்வளவு மேன்மையான அறிவை நீங்கள் பெற முடியுமோ விரைந்து விவேகமாக பூரணம் அடையணும். நீங்கள் எல்லோரும் பூரணமான அறிவு, பூரணமான பிரம்மஞானம் இருக்கணும். உங்களை சுற்றி ஒரு வசீகரம் இருக்கும். உங்கள் கிட்ட வரவனுக்கெல்லாம் கண்ணை திறந்து விடும். அதனால் இப்போ பாவத்துக்குள்ளே போயிடணும். பக்தி பாவம்னு சொல்கிறோம் இல்லையா? பக்தி பாவம், ஞான பாவம், பராபாவம், அனுபவம், இப்படின்னு இந்த ஒன்றுன்னு சொல்லக்கூடிய பாவத்துக்குள்ளே, பக்தி பாவத்துக்குள்ளே நுழைஞ்சிடணும். இப்போ நீங்கள் பக்தர்கள் தான். முதல்ல உங்களுக்கு அடிப்படை ஆதாரம் 33% பக்தியில் தான் நீங்கள் நிற்கிறீங்க. அடுத்தது ஏகாந்தம் போய் யோகத்துக்கு போகணும். தொடர்ந்து அதை பண்ணணும். 12 ஆண்டுகள் மிஸ் ஆனால் 24 ஆண்டுகள். நஷ்டம் ஒன்றும் இல்லை, லாபமாக கோடி. முதல்ல அமைதியான வாழ்க்கை, ஆனந்தமான வாழ்க்கை. அமைதியாகவும் ஆனந்தமாகவும் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு பணம் தேவையில்லை. எந்த கர்மாவும் செய்யணும் அவசியம் இல்லை.
அறிவு நல்லா நுட்பமாக இருந்தாலே கர்மா எரிஞ்சு போயிடும். ஃபோன்லேயே காரியத்தை பண்ணுவேன், உனக்கு வர வேண்டிய வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். யாராலும் தடுக்க முடியாது. நடத்திக்கிட்டு தானே இருக்காங்க. இப்போ நான் அன்றைக்கே சொன்னேன், ஒரு நெட்வொர்க்கை எங்கேயோ உட்காந்து ஒரு ஆள் அது ரத்தன் டாட்டா 8 லட்சம் கோடி 88 லட்சம் கோடி. இப்போ கூட ஒருங்க இன்றைக்கி யாரோ யாசிகா நாடார்னு ஒருத்தவங்க வேர்ல்டு பணக்காரர்களில் பெண்களில் டாப் 10 வந்திருக்காங்க. நுட்பமான அறிவு நல்லா புரிஞ்சுங்க. நுட்பமான அறிவு ஒத்துக்கிறீங்களா இல்லையா? வேற எண்ணெயெல்லாம் இப்போ லட்சம் கோடியெலாம் பிடிக்க முடியாது. நுட்பமான அறிவு இருந்தால் தான் லட்சம் கோடியெல்லாம் பிடிக்க முடியும், கனவு பலிக்கும். இல்லைன்னா கனவு காண்டுகிட்டே இருக்க வேண்டியதுதான். இப்போ என்ன தான் பண்ணுறோம் நம்ம? வெளியிலேயே சுற்றிட்டு நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்கோம். உள்ளே போ, 8 மணி நேரம் தூங்கு, 8 மணி நேரம் உன்னுடைய அலுவலகத்து வேலையை செய், பாக்கி 8 மணி நேரத்தை மிஸ் பண்ணாத. நீங்கள் நம்ம எல்லாருமே செய்கிற தவறு என்ன தெரியுமா? எங்கே டைம் வீணாக போனாலும் இந்த டயத்தை எடுத்துடுறோம், சத்துவகுணத்தை டயத்தை எடுத்துடுறோம். இந்த டயத்தை ஞானத்துக்குள்ள டைம்னு எடுத்துங்க. இறைவனுக்குள்ள டைம் அது, சத்துவகுணத்துக்குள்ள டைம் அது. அதெல்லாம் எத்தனையோ கோடி ஜென்மா வீணாடிச்சிருக்கோம். இன்னுமேலே வீணாடிக்கூடாது. குரு வந்த பிற்பாடு வீணாடிக்கக்கூடாது. 8 மணி நேரத்தில் நான் அடியேன்னு சொல்கிறது 3 மணி நேரம் சொல்கிறேன். 1 மணி நேரத்துலேருந்து மினிமம் 1 மணி நேரம், மேக்ஸிமம் 3 மணி நேரம். அதுக்கப்புறம் வானமே இல்லை. அது அப்புறம் முதல்ல இந்த அறிவு, நுட்பமான அறிவு மேன்மை பெற பெற செயல்பாடுகள் மாறுமா மாறாதா? அதுதான் சொல்லுது வித்யா கர்மம். சரியான வித்யா உனக்குள்ளே இருந்துச்சுன்னா சரியான செயல்படுவ. சரியான செயல் தான் பதிவுகள், அதுதான் வருமானம், புகழ், பேர் எல்லாம் அதில் தான் இருக்குது. அதனால் இந்த மந்திரத்தை அவர் உபதேசிக்கிறார். என்ன மந்திரத்தை கிளைம் வார்த்தையை சொல்கிறார். கிளைம் வந்து காளிக்கு உரிய வார்த்தை. ஜென்ரலாக சின்ன வயசில் பதிவு பண்ணது. சின்ன வயசுனால் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். ஒன்றுக்கும் ஒரு மந்திரம் இருக்குது. ஓங்காரம் தான் தலை சிறந்த மந்திரம்னு எனக்கு தெரியாது. ஓம்னு ஒரு ஃபோட்டோவில் ஓம் இட் ஹேஸ் 100 மீனிங்ஸ். ஒன் ஆஃப் தம் இஸ் எ கால் டு காட் அப்படின்னு ஒரு லைன் இருந்துச்சு. வாங்கிட்டு வந்துட்டேன். வசீகரமாக இருந்துச்சு அந்த ஓங்காரம். வீட்டில் உடனே வாசலில் மாட்டிட்டேன். அதுக்கப்புறமா தான் தெரியுது ஓங்காரம்தான் உலகின் தலைச்சிறந்த மந்திரம். எல்லாராலும் அங்கீகரிக்கப்பட்டது. ஓம் தான் ஆமேன் ஆம் எல்லாம் சொல்கிறோம். எல்லாருக்கும் அந்த சவுண்டு கேட்டிருக்கு. யாரெல்லாம் அதுதான் இங்கே நம்ம அத்வைதத்தினுடைய சிறப்பு, இந்து சனாதன தர்மத்தினுடைய சிறப்பு. எல்லா மனிதர்களும் ஒன்று தான்ப்பா அப்படின்னு சொல்கிறது. சண்டை போடுறதில்ல, எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்கிறோம். எதுக்கு 33 கோடி கடவுளை வச்சுருக்க நாம் ஹிந்துவை ஏன் ஏற்றுக்கூடாது, முஸ்லீமை ஏற்றுக்கூடாது, கிறிஸ்டினை ஏன் ஏற்றுக்கூடாது? எல்லாம் ஒன்று தானே, ஒன்று தானேப்பா எல்லாமா இருக்கே. அது கொஞ்சம் பரந்த பார்வையை நம்ம ஞானிகள் பார்த்துருக்காங்க. எப்படி பார்த்தாங்கன்னா, உக்காந்து தியானத்தில் உட்கார உள்ளே போக எல்லாம் புரியும், எல்லாமே புரியும். அப்போ நீ யார் கூட பகைமை கொள்வ? இப்போ பகைமைங்கிறது அறியாமை தானே. பகைமை பண்ணுறதுக்காக பிறந்திருக்கோம் கடவுள். அதனால் வேதாந்திகள், ஞானிகள் இதிலெல்லாம் ஈடுபட மாட்டாங்க. நம்மளுடைய குறிக்கோளை நோக்கி நம்ம போகணும். முடிஞ்சால் 4 பேருக்கு போகிற வழியில் நதி எப்படி இருக்கு? நதி எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. அதில் கங்கா என்ன பண்ணுது? எத்தனை ஆயிரம், எத்தனை லட்சம் கோடி பேருக்கு வாழ்க்கை கொடுக்குது. எத்தனை நதிகள் எத்தனை விதமாக வாழ்க்கை கொடுக்குது. வயல் வரப்பு எல்லாத்தையும் பசுமை பண்ணுதா இல்லையா? அந்த வரப்பே பச்சையாக இருக்கும் அந்த மழை காலத்தில். அந்த 6 மாதம் 4-5 மாதம் நடக்க முடியாது. செப்பல் போட்டெலாம் நடக்க முடியாது, சான்ஸே இல்லை. கையில் தூக்கிட்டு தான் நடக்கணும். ஒரு பக்கம் தண்ணி ஓடும் சின்னதாக, வரப்பு ஓரமாக பசுமை. நல்ல மீன் ஓடும், தவக்கலை ஓடும், பாம்பும் ஓடும், ஆமை குஞ்சு ஓடும். கிராமத்து நண்டு சிறப்பு. அதனால் இப்போ மந்திரத்தை சொல்கிறாரு. க்ளீம்னு தான் ஆரம்பிக்கிறாரு. என்ன க்ளீம்னு ஆரம்பிக்கிறாங்களே, ஓங்காரம் இல்லாமல் இருக்கேன்னு நினச்சேன். பின்னாடி வருது ஓங்காரத்தையும் சேர்க்குறாங்க. பூர்த்தி பண்ணிவிட்டு ஓங்காரத்தை வச்சு பூர்த்தி பண்ணுறாங்க.
இப்போ க்ளீம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, க்ளீம் அப்படிங்கிற வார்த்தை இக் அப்படிங்கிற வார்த்தை ஜலத்தை குறிக்குது. தத்துவம் பூமியும் நீரும் ஃப்ரெண்டு, காற்றும் அக்னியும் ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்கோம்ல. இந்த முதல் 2 தத்துவம் என்னது? ஜலத்தை தான் வந்து இக்குங்கிற வார்த்தை, பூமி தான் வந்து லா, இந்து தான். இந்துனா என்னது? இந்துனா என்னது? சந்திரன், குளிர்ச்சி. அப்புறம் சம்பாதக, இது 3த்தையும் கோர்த்து இக்கு ல இ, அப்புறம் இம், 4 எழுத்து. இக்கு ல இ ம, அதான் இம்மு. க்ளீம்ங்கிற வார்த்தைக்குள்ளே இக்கு ல இ இம் இருக்குது. ஒன்று வந்து ஜலம், இன்னொன்று வந்து பூமி, இன்னொன்று வந்து சந்திரன், இன்னொன்று வந்து இம்மு வந்து பீஜம். அதுதான் பூர்த்தி ஆகுது, அதுதான் விதையாக இருக்கிறது. க்ளீம்ங்கிற வார்த்தை, வெறும் க்ளீம் அப்படிங்கிற வார்த்தை சேர்க்குறாங்க முதல் வார்த்தையாக. க்ளீம் சேர்த்தாச்சா, அதுலேருந்து அதுதான் காமாதி பீஜம். ஒரு மனிதன் இயங்கிறதுக்கு ஆசையை கொடுக்கக்கூடிய சப்தம் க்ளீம், பீஜம். அதில் ஜலம் இருக்குது, பூமி இருக்குது, சந்திரன் இருக்குது, பீஜம் இருக்குது. இது 4 சேர்த்து பீஜம். அதோட கிருஷ்ணாய வார்த்தையை சேர்க்க சொல்லுது. 5 பதம் வரணும். க்ளீம் ஒரு பதம், கிருஷ்ணாய முதல் ஏகம் பதம், கோவிந்தாய துவத்தீயம் 2வது பதம், கோபி ஜனாய கிருஷ்ணாய கோவிந்தாய கோபிஜனாய கோபிஜன வல்லபாய. முதல் வார்த்தை கிருஷ்ணாய, செகண்ட் வார்த்தை கோவிந்தாய, 3வது வார்த்தை கோபிஜனாய, 4வது வார்த்தை வல்லபாய. கோபிஜன வல்லபாய. வல்லபாயனா யாருக்கு? கோபிஜனங்கிறது அந்த முன்னாடி வந்துட்டதுனால வல்லபாய 4வது வார்த்தையாக போடுது. அச்சா 5வது வார்த்தை ஸ்வாஹா, மாயா. என்னென்ன சொல்லியிருக்கேன்? க்ளீம், கிருஷ்ணாய, கோவிந்தாய, கோபிஜனாய, கோபிஜன வல்லபாய, ஸ்வாஹா. ஸ்வாஹா. அப்போ க்ளீமை விட்டுருங்க, இன்னொரு வார்த்தை சேர்க்கணும். ஓங்காரம் அது இங்கே சேர்க்கல, அதையும் விட்டுருங்க. பாக்கி 5 தானே இருக்குது. என்னன்னா கிருஷ்ணாய, கோவிந்தாய, கோபிஜனாய, கோபிஜன வல்லபாய, ஸ்வாஹா அப்படிங்கிற வார்த்தையை உபதேசம் பண்ணுறார். அதை எப்படி சொல்லணும்னா, ஓம் க்ளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோபிஜன வல்லபாய ஸ்வாஹா அப்படின்னு ஒரு மந்திரத்தை உபதேசிக்கிறார். யாருக்கு உபதேசித்தா? மகாவிஷ்ணு பிரம்மாவுக்கு உபதேசிக்கிறாரு. அந்த மந்திரத்தை இங்கே இவங்களுக்கு ரிஷிகளுக்கு எடுத்து சொல்கிறார். ஆச்சா, பஞ்சபதம் ஜப பஞ்சாங்கம் தாவா பூமி சூரிய சந்திரமா அசோ அக்னி தத்ரூபதையா பிரம்ம சம்பத்தியத்தே பிரம்மம் இதை நீங்கள் தொடர்ந்து ஜபிச்சுக்கிட்டே வரணும். நான் தான் சொன்னேன்ல, ஒவ்வொரு உபநிஷத்தும் ஒவ்வொரு மந்திரத்தை மிக முக்கியமாக வலியுறுத்தும். அது பின்னாடியே போன, அதுக்கு தான் சகுனம் வேண்டான்னு சொன்னது. இந்த வேதாந்தத்தில் கடவுள் யார்? பிரம்மன் யார்? என்னவா இருக்கார்? சச்சிதானந்தம். ஜீவன் யார்? சைத்தன்யங்கிற மறக்கவே கூடாது. டக்குன்னு பதில் சொல்லணும். கடவுள் யாருன்னா சச்சிதானந்தம், அதில் ஜீவன் யாருன்னா சித்து தான் ஜீவன். இது நல்லா அப்புறம் பாவம் சுபாவம் அபாவம். ஜகத் என்னது? மித்யா. ஜகத் மித்யா, பிரம்மம் சத்தியம். இப்போ சச்சிதானந்தம் சொல்லியாச்சு. வேதம், அதாவது வேதாந்தத்தினுடைய சாரத்தை சொல்கிறவங்களுக்கு 6 ஆண்டுகள் கழித்து ஒரு வேதாந்த பற்றி என்னன்னு கேட்டால், வேதாந்தம்னா என்னன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? அது ஒரு உபநிஷத்து, வேதத்துக்கு பின்னாடி இருக்கே. என்ன சொல்லுப்பா, என்ன சொல்லுவீங்க? தத்துவமசின்னு சொல்லணும், மோட்சசாஸ்திரம்னு சொல்லணும். வேதாந்தம்னா என்னென்னா, உன்னை விடுவிக்க வந்த சாஸ்திரம் பாது. ஏன்னா நீங்கள் கைதுங்கிறத உணர்ந்தால் தான் உங்களை நாம் விடுதலை அடையணுங்கிற புத்தி வரும். நம்ம இன்னும் கைதுங்கிறத இன்னும் உணரலப்பா.
சாக்கடையில் கிடக்கிற புழுக்கு நம்ம சாக்கடையை குடிக்கிறோம், மலத்தை சாப்பிட்றோம் தெரியுமா? அப்படி தான் இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அரிய பிறவி, அரிய பிறவி. 84 லட்சம் பிறவியில் மிக மிக அரிய பிறவி மானுட பிறவி. நீங்கள் புண்ணியம் செஞ்சால் ஈஸ்வர கிருபா, ஈஸ்வர கிருபா கிடைச்ச உடனே அவர் முக்திக்கு தான் பதில். என்னை பொறுத்த வரைக்கும் நான் உணர்ந்தே சொல்கிறேன். இறைவனுடைய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நீ கேட்குற பணம், பொருள், வீடு, வாசல், மனைவி, மக்கள், காசு, பணம்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதை தாண்டி எனக்கு கொடுத்தாரு பாருங்க. நான் ஒன்றுமே கேட்கல அவர்கிட்ட, ஒன்றுமே கேட்கல. நீயும் நானும் ஒன்றா எல்லோரும் கேட்க சொல்கிறப்ப, ராஜகோபுரம் முடிக்கிறப்ப ஏதாவது ஒன்று கேளுங்க ஜி, இப்படியே இருக்கீங்க, அப்படியே 25 வருஷமாக ஒரே மாதிரி. சரி, அவரும் நீ நானும் ஒன்றாகணும் முருகா, விருப்பம். அது நடந்துடுச்சு, அது நடந்துடுச்சு. அது அவரே வந்து ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டார். நீங்கள் ஒத்துக்கிறீங்க, நானும் ஒத்துக்கிறேன். முன்னாடி ஒத்துக்க மாட்டேன், இப்போ ஒத்துக்கிறேன். கேட்காததை கொடுத்தாரு ஞானம். இப்போ நான் சும்மா இருப்பேனா? அவ்வளோதான். அமிர்தத்தை கொடுத்துருக்காரு, சும்மா விட முடியுமா? அதை அதுவும் குறையாத அமிர்தம் அள்ளி 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 கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இருக்கும் வரை, இறக்கும் வரை, முருகன் இந்த லோகத்தில் இருக்கும் வரை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கட்டும். அடியனுடைய சங்கல்பம். அப்போ நீங்கள் கேட்காததை கொடுக்கணும்னா, நீங்கள் புண்ணியம் செய்யணும், சத்துவகுணத்தில் இருக்கணும், நல்ல மனிதராக வாழணும். முதல்ல சத்துவகுணம்னாலே முதல்ல நல்ல மனிதனாக ஆக்கிடுவோம். நம்மளை ஆக்கிடும். நம்ம எல்லாருக்குள்ளேயும் நல்லது கெட்டது இருக்கே. நம்மளாம் அப்படியே சுத்தமாக பியூர் கிடையாது. பியூராக இருந்தால் நம்ம பிறக்க மாட்டோம். பியூரிஃபை பண்ணிக்கிறதுக்கு தான் பிறந்திருக்கோம். சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டோம். அதெல்லாம் லாக் பண்ணிடலாம், ஈஸி தான். அதெல்லாம் அரெஸ்ட் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸி. நாங்கள்லாம் பண்ணலையா? வறுத்துடலாம். ஞான அக்னினால் அந்த விதையெல்லாம் வறுத்துட்டோம்னா முளைக்காது, இருக்கும், முளைக்காது. ஆனால் காமக்ரோதாதிகள் எல்லாம் எனக்குள்ளே உண்டு, ஆனால் எதுவும் முளைக்காது, செயல்படாது. எத்தனை ஆண்டுகளாக? கடந்த 30 ஆண்டுகளா? அதனால் இந்த பஞ்சபதத்தை உபதேசிக்கிறார். பஞ்சபதம்ங்கிற 5 வார்த்தை. கிருஷ்ணாய கோவிந்தாய கோபிஜன வல்லபாய ஸ்வாஹா அப்படின்னு சொல்லி அதில் இதை ஜபம் பண்ண 5 அங்கங்களாக தியானிக்க பூமி, சூரியன், சந்திரன், அக்னி, அக்னி தத் ரூபதையா, அது ரூபமாக மாறிடுவீங்க. பிரம்மம் சம்பத்தியத்தே, பிரம்மத்தை அடைவீர்கள். பிரம்மம் சம்பத்தியத்தை 2 வார்த்தை சொல்லிடுச்சு. இந்த மந்திரத்தை நீ ஜபிக்க இப்போ ஒவ்வொரு உபநிஷத்தும் ஒவ்வொரு மந்திரம் சொல்லும். எல்லா பின்னாடியும் போக முடியாது. அதனால தான் சகுனங்கிறது நிர்குணங்கிற வார்த்தையில் இப்போ நான் வேதாந்தம் பற்றி அதே இடத்துல திரும்ப கனெக்ட் ஆகுது. வேதாந்தங்கிற வார்த்தை அகம் பிரம்மாஸ்மி, தத்துவமசி, சச்சிதானந்தம் அல்லாமல் மிக மேலான அரிய பொக்கிஷமான வார்த்தை, இந்த உலகத்துக்கே பொருந்தக்கூடிய வார்த்தை நிர்குணம். அவருக்கு நாமம் கிடையாது, ரூபம் கிடையாது. அவருக்கு நாமம் கிடையாது, ரூபம் கிடையாது. சிவலிங்கம் என்ன? சிவலிங்கம் ரூபம் கிடையாது, அது ஒரு சிம்பல். அது சுவாமி அம்பால 10, சுவாமி அம்பால குறிக்கக்கூடிய குறியீடு தான் அது. அச்சா, அப்போ என்னவா இருக்கார்? அன்பாக இருக்கார். அன்பே சிவங்கிற பேரில் இருக்கார். அருளே சக்தி. அன்பும் அருளும், அன்பும் அறிவும், அன்பும் அறிவும் சேர்ந்தால் ஆனந்தம். அப்போ அது என்னவா இருக்கு? அன்புங்கிறது உருவம் இருக்கா, வடிவம் இருக்கா? அருளுக்கு உருவம் இருக்கா, வடிவம் இருக்கா? இருக்கு. அதை புரிய வைக்கிறதுக்கு ஒரு வடிவத்தை, பெண்ணினம் அருள், ஆணினம் அன்பு, இல்லை சிவம் சக்தி அப்படின்னு பெரியவங்க வகுத்து தொகுத்து வச்சுருக்காங்க. புரியுதா? இதுக்கெல்லாம் அர்த்தம் நீங்களாக சிந்திக்கிறது ரொம்ப நாள் ஆகும். எந்த புக்கிலையும் எழுதியிருக்காங்களோ எழுதலையோ நான் படிக்கிறது இல்லை. ஆனால் அனுபவத்தில் இதெல்லாம் மெய்ப்பொருளாக இந்த மந்திரங்களுடைய இந்த மந்திரங்களாக சார்ந்து நிற்குது. அதெல்லாம் புரியுதா? கிளைம் ஏன் இங்கே வரணும்?
க்ளீம் வந்து பொதுவாக பெண்ணினத்துக்குரிய மந்திரங்கள். அதில் உச்சம் ஹ்ரீம், அம்பாள் குறிக்கிறது. ஆணினத்தில் பொதுவாக எல்லாத்த விட ராஜ மந்திரம்னு சொன்னால் ஓங்காரம். அதனால் நீங்கள் ஓங்காரத்தையே பூரணமாக ஜபிங்க. அடியனுடைய உபதேசம் இது. ஓங்காரத்துக்குள்ளே எல்லாம் ஒடுங்குது. எல்லா மந்திரம் ஓங்காரத்தில். ஓங்காரம் எல்லாம் மந்திரம் இருக்கா பாருங்கள். ஓங்காரம் தான் பீஜம், எல்லாத்துக்கும் பீஜம், எல்லா மந்திரத்துக்கும் பீஜம். எல்லா மந்திரத்துக்குள்ளேயும் ஓங்காரம் இருக்கிறது. மந்திர வார்த்தைகள்லேயும் ஓங்காரம் இருக்குது. உன்னோடு பொருந்தும், இறைவனோடு பொருத்தும். ஓம்னு சொன்னாலே துரியம், ஊர்தவம். ஓம் பிரகாசம் சொன்னமே, அத்வைத்தம், சூக்ஷ்மம். அதில் வேதாந்தம் சொல்லக்கூடிய 4வது வார்த்தை நிர்குணம். சச்சிதானந்தம்னு சொல்லக்கூடிய வார்த்தைக்கு அந்த 3த்தையும் ஒன்றாக்கணும்னா சத்து இருக்கு, அன்பு, சித்து இருக்கு, அறிவு, உணர்வு. அதுவும் வடிவம் கிடையாது, நாமம் கிடையாது, ரூபம் கிடையாது. ஆனந்தம் வடிவம் கிடையாது. அதுதான் நிர்குணம்னு சொல்லுது. புரியுதா சொல்லுது? இப்போ நிர்குணமாக இருக்கும்போது ஒரு பொருள் ஏதோ ஒரு திசையை பார்த்து கூட நம்ம என்ன பண்ணலாம்? வணங்கலாம். எல்லாரும் வணங்கலாம். உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் வணங்கலாம். என்னது ஓடுதுன்னு இந்த உருவம் கொண்டு வரும்போது தான் மந்திரங்கள் 1000 வருது. புரியுதா? உருவங்கள்னு வரும்போது தான் அன்புங்கிறது ஒன்று தான், அறிவுங்கிறது ஒன்று தான், ஆனந்தங்கிறது ஒன்று தான். அது எல்லா உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிக்கும் பொருத்தமானது. அதையா நீ என்ன பண்ணுற? இது என்னது ஒன்றுது. இப்போ நீங்கள் நான் பார்த்த வரைக்கும் நீங்கள் ஏன்பா வேதம் கேட்டுக்கணும், இல்லை தெரிஞ்சுக்கணும், அதை கற்றுக்கணும்னு ஏன்பா உங்களுக்கு தோணலைன்னா, அதெல்லாம் ஒரு லெவல் கடந்து இருக்கு. எங்கள் அறிவுக்கு எட்டுமோ எட்டாதோ, எங்களுக்கு யார் சொல்லித் தருவா? அப்படி தான் நான் பார்த்த வரைக்கும் 90% மக்கள் அப்படி தான் இருக்காங்க. இல்லை அது எளிமையானது, பால்கோவா மாதிரி நம்ம டக்குன்னு வாங்கி அப்படி டப்புன்னு சாப்பிட்டுடலாம். கமர்கட்டு மாதிரி எளிமையான வார்த்தை ஸ்வீட்டுக்கு. வேறு என்ன இருக்குது எளிமையான வார்த்தை? ஜாங்கிரி. அவர் ஜாங்கிரி. நான் போண்டா தான் பிடிக்கணும்னு நினச்சேன், அது ஸ்வீட்டில் வராது. மாதிரி மிக எளிமையான வார்த்தை அது. வேதம்ங்கிறது அமிர்தம். என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி தமிழ் அமிர்தம்னு சொல்கிறோம், அது மாதிரி வேதம்ங்கிறது அமிர்தம். இதெல்லாம் நீங்கள் ஆழ்ந்து ஆழமான சிந்தனையில் ஏகாந்தமாக 5 மணி நேரம் 6 மணி நேரம் யாரையும் பார்க்காம பேசாமல் வருஷக்கணக்கில் 1000 வருஷங்கள் உள்ள பயணம் செஞ்சு எடுத்த அமிர்தம் இதெல்லாம், இந்த வார்த்தைகள்லாம். இது மேலில் நுனிப்புல் மேயிறவங்க பேசுகிறவங்க எது வேணாலும் பேசிட்டு போட்டோம், அதை பற்றி நமக்கு முக்கியம் இல்லை. நீங்கள்லாம் ஆழத்தில் இருக்கிற, அதனால தான் ஆழ்வார்கள்னு பேர் வச்சாங்க. தமிழ் பார்த்தீங்களா? ஆழ்வார், ஆழ்ந்து சென்றவர்கள், பரம்பொருளை நோக்கி ஆழ்ந்து சென்றவர்கள். நுனிப்புல் மேலோட்டமாக இல்லை. அதனால் அது எட்டாத கனி அல்ல. அது வேதம்ங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் இனிமேல் ஸ்ரீ குமரன் வேதம் பிறக்கிற வரைக்கும் அது வேணால் எட்டாத கனியாக இருந்துட்டு போட்டோம். இனிமேல் அந்த பேச்சுக்கு இடமே இல்லை. வேதம் எல்லாருக்கும் பொதுவானது. எல்லா இனத்தவருக்கும், எல்லா மொழிக்காரவர்களுக்கும், எல்லா மதத்தவருக்கும் அதில் இருக்கக்கூடிய விஷயம் யூனிவர்சல் ட்ரூத்து. முக்காலத்தும் பொருந்தும் உண்மை, எல்லாருக்கும் எப்போதும் பொருந்தும் உண்மை அப்படிங்கிறத போகிறதுக்குள்ளே நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு போயிடணும். எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு போயிடணும், அவ்வளோதான் விஷயம். ட்ரெடிஷ்னலாக சென்டரை உருவாக்கிட்டு போயிடணும். நீங்கள் உங்கள் பேச்சை கேட்குற எவனோ ஒருத்தன் இருப்பான், கடைசியாக இருப்பான், அவனை கூப்பிட்டு என்னுடைய கடைசி விருப்பம் நீ நிறைவேற்றுறான்னு சொல்லிட்டு போங்க, செய்வான். அதனால் ஓம் க்ளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோபிஜன வல்லபாய ஸ்வாஹா. பஞ்சபதம் பஞ்சாங்கம் அதை தியானிக்க பூமி, சூரியன், சந்திரமா, அக்னி தத்ரூபதையா அதனுடைய அந்த சிறப்பெல்லாம் நாமளும் பெற்று சித்தாகி
இதெல்லாம் தத்துவங்களும் நமக்குள்ள ஒடுங்க, பஞ்சபூதங்கள் ஒடுங்க, 5 கோஷங்கள் ஒடுங்க, பிராணன் எல்லாம் ஒடுங்க, சித்தாகி பிரம்மம் சம்பத்தியத்தே. நீங்கள் செய்ய 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 உபாதிகள் எல்லாம் ஒடுங்கிடும் சொல்லுது, வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல இந்த பஞ்சபதம் சொல்லக்கூடிய அந்த 5 வார்த்தைகளை ஓம் க்ளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோபிஜன வல்லபாய ஸ்வாகா அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி ஜபித்தால் இந்த உபாதிகள் எல்லாம் ஒன்றுள்ள ஒடுங்கி நீ சித்தாகி பிரம்மம் சம்பத்தியத்தே, பிரம்மத்தை அடைவாய். பிரம்மம் சம்பத்தியத்தே 2 வாட்டி சொல்லுது. இந்த மந்திரம் சொன்னால் தான் ஆகுமான இல்லை, ஓங்காரம் பண்ணாலே போதும். நல்லா புரிஞ்சுங்க. இதுக்கு முன்னாடி ராமராமாய சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு உபநிஷத்து ஒவ்வொரு மந்திரம் சொல்லும். ஆனால் எல்லாத்துக்கும் நடுநாயகமாக இருக்கிறது ஓங்காரம். ஓங்காரம் உங்களோடு பொருந்தும். அதனால் நீங்கள் குழம்பிக்காதீங்க இதெல்லாம் பற்றி. ஒன்று போதும். நான் ஒரு குருஸ்தானத்தில் இருந்து சொல்கிறேன், எந்த உள்நோக்கமும் இல்லை. ஓங்காரம் ஒன்று போதும். எளிமையாக இருக்கணும். ஓங்காரத்தை விட வழி எளிமையானது எதாவது இருக்கா? ரொம்ப சுருக்கமான 3 எழுத்து உலகத்தையும் அண்ட சராச்சரங்களையும் அடக்குது. அது போதும். இந்த மந்திரங்கள்லாம் ஒவ்வொரு உபநிஷத்தும் வலியுறுத்துது. இதெல்லாம் எது யார் ஞானத்துக்கு வரதுக்கு முன்னாடி இருக்கலாம். பக்தியில் இருக்கும்போது இதெல்லாம் இருக்கலாம். கிருஷ்ண பக்தியில் இதை ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க. ராம பக்தியில் ராமராமாயணமாக சொல்லுவாங்க. இதில் ஹரே கிருஷ்ணா ஹரே ராமராம ஹரே அது ஒரு கேட்டகரியில் சொல்லுவாங்க. எல்லாம் இருக்கலாம். எது வரைக்கும்னு கேட்டால் குரு வர வரைக்கும் நீ எப்படி வேணாலும் இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம், என்ன வேணாலும் செஞ்சுருக்கலாம். குரு வந்துட்டாங்கன்னா, அவங்க உபதேசம் பண்ணாங்கன்னா அது ஒன்றை நோக்கி தான் இருக்கும். அதுதான் எளிய வழி. அதுதான் ஷார்ட்கட்டுன்னு சொல்கிறேன் இல்லையா? ஷார்ட்கட்டுக்கு தமிழ் வார்த்தை சொல்கிறதுக்கு முடிய மாட்டேது. எளிய வழின்னு சொல்கிறது தான் கரெக்டு. குறுக்கு வழின்னு சொன்னால் அதை வேறு தப்பாக்கிவிட்டாங்க. எல்லா வார்த்தையும் கெட்ட வார்த்தையாக்கி வச்சுருக்கானுங்க. ஹிந்துன்னு சொன்னால் கெட்ட வார்த்தையும். அப்போ எப்படியெல்லாம் உடைக்கிறாங்க பார்த்தீங்களா? நம்மளுடைய கல்ச்சரை உடைக்கிறோம், பிளான் பண்ணி உடைக்கிறாங்க. சொந்தமாக இல்லை, எவனோ சொல்லி கொடுக்குறான். எல்லாம் நம்ம நாடு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? என்ன சொல்கிறது? இப்படிதான் இருக்கு. அவர் சொல்கிறது கரெக்டு தான். நேற்று சொன்னல மங்களம், அப்புறம் பஜனை, இதெல்லாம் கெட்ட வார்த்தையாக்கிட்டானுங்க. யார் இந்த பிரம்மஞானம் இல்லாதவர்கள். அதனால தான் அசுரன் சொல்கிறான் அவன். ஒன்றும் வெறும் வார்த்தை தான். எனக்கு தெரியலையா, எனக்கு புலப்படலையா, அது இருக்கவே கூடாது. என் பேரை சொல்கிறியா இல்லையா? ஹிரண்யகசிபு தானே அவன் சொன்னான். என்னடா சாமி சாமிங்கிற? என் பேரை சொல்கிறேன், நான் தான் சாமின்னா. முடிஞ்சிச்சா? பிள்ளையே மாற்ற முடியல அவனால். அது மாதிரி அசுரர்களாக என்ன வாழ்க்கை போதும். அதெல்லாம் அந்த வாழ்க்கையெல்லாம் போதும். பிறக்கிறப்ப எல்லோரும் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். அதான் சொல்லியாச்சு. குரு வந்ததுக்கப்புறம், முருகப்பெருமான் நமக்கு குருவாக வந்ததுக்கப்புறம் அப்படியே பழசுபடி தானே இருப்பேன், செஞ்சதையே தான் செய்வேன், அங்கேயே தான் இருப்பேன், பக்தனாகவே இருப்பேன்னா பக்தியில் சித்தி கிடைக்கும், முக்தி கிடைக்காது. முக்தி வேணும்னா ஞானத்துக்கு வரணும். இதெல்லாம் ஒடுங்கி பிரம்மம் சம்பத்தியத்தே, பிரம்மத்தை அடைகிறான். இது வரைக்கும் இருக்கட்டும். இப்போ வேதாந்தம் சொல்லக்கூடிய வார்த்தை சச்சிதானந்த பிரம்மம், அதுக்கு மேலே நிர்குணம். நல்லா புரிஞ்சுங்க. அன்பு, அறிவு, ஆனந்தம் உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் பொதுவானது. இந்த பேரையும் ஊரையும் வச்சுங்க சண்டை போட்டுருவாங்க. உடனே சண்டை போட ஆரம்பிச்சோம். கோடு போட்டுருவான். நீ வேற நான் வேறம்பா, நீ வந்து சகுனம்பா, நீ வந்து ராமம்பா, நீ கிருஷ்ணம்பா, நீ முருகன்பா, நீ வந்து அம்பாலும்பா, சைவம் சாக்தன்னு பிரித்து விட்ருவானுங்க. இது எல்லாத்துக்கும் ஆதாரம் ஒன்று தானே. அந்த ஒன்றை நீங்கள் சிந்திங்க. அதான் அது பேர் தான் பிரம்மம், எல்லாருக்கும் பொதுவானது. நீங்கள் கொள்கையில் நிற்கக்கூடாது, சத்தியத்தில் நிற்கணும். நீங்கள் சகுனத்துக்கு வந்தால் கொள்கை ஆகிடுது. ஏன் சகுனம் வேண்டான்னு எங்களை போன்றவர்கள் சிந்திக்கிறார்கள்னா, சகுனத்துக்கு வந்தால் நீ கொள்கையில் போய் மூழ்கிடுற. நான் இந்த பரம்பரையில் பிறந்திருக்கேன், அதனால் எங்கள் வழியில் தான் நாங்கள் போவோம், உங்கள் வழி தான் நீங்கள் போவீங்க. ஆனால் அதுக்கு மேலானது ஒன்று இருக்கா இல்லையா? எங்கேருந்து ஒன்று வந்துச்சோ ஆரம்பத்தை. உங்கள் தாத்தா யார்? உங்கள் பரன் யார்? பரன்
அவர் என்ன சொல்கிறாரு? ஒன்றுலேருந்து தான்ப்பா எல்லாம் வந்திருக்குன்னு சொல்கிறார். உங்கள் கொள்கையில் இப்போ கொள்கையாக சத்தியமான எது ஜெயிக்கணும்னா சத்தியம்தான் ஜெயிக்கும். சத்தியம்தான் அழியாத பொருள். கொள்கைன்னா ஒரு வட்டமாகிடுது. அப்போ ராமனுக்கு ஒரு கொள்கை, கிருஷ்ணனுக்கு ஒரு கொள்கை, சைவத்துக்கு ஒரு கொள்கை, சாக்தத்துக்கு ஒரு கொள்கை, கௌமாரத்துக்கு ஒரு கொள்கை, கானபத்தியத்துக்கு ஒரு கொள்கை, சௌராஷ்டிரத்துக்கு கொள்கைன்னு 72 கொள்கை இருந்துச்சு சங்கரர் பீரியடில். 72 மதம் இந்தியாவுக்குள்ளேயே. எல்லாத்தையும் இந்த வேதத்தை சொல்லி புரிய வச்சு இன்டகிரேட் பண்ணார். இந்தியா ஃபுல்லாக இன்டகிரேட் பண்ணியிருக்காருங்க. ஒரு செல்ஃபோன் கிடையாது, ஒரு சிம் கார்டு கிடையாது, ஒரு நெட்வொர்க் கிடையாது. அழகாக பண்ணிட்டு போயிருக்கார். எவ்வளோ அரிய பெரிய வேலையை பண்ணிட்டு போயிருக்காரு பார்த்தீங்களா? அதான் அவதார புருஷர்கள். வருவாங்க, வேலையை செய்வாங்க, போயிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்மளை மாதிரி உள்ளவங்க அதை அறிஞ்சு புரிஞ்சு உணர்ந்து பேசுகிறோம். இது வரைக்கும் இருக்கட்டும். எத்தனாவது மந்திரம் தெரியுமா? 12வது மந்திரம். ஆமாம், 2 மந்திரம் தான். விசாரம் இருக்குது. இருக்கட்டும், மெதுவாக போகலாம். இன்னொன்று என்ன இப்போ வேகமாக போய் அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. ஜிவேல் முருகனுக்கு குருவாய